வணக்கம். சென்னை கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரியில் முக்கணிகளான மா, பலா, வாழை எல்லாமே பழங்களாகவும் செடிகளாகவும் சேல் பண்ணுறோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பழங்களாகவும் சேல் பண்ணுறோம். அதாவது மா ரகத்தை பொறுத்த வரைக்கும் காலப்பாடி பாருங்கள், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ரகம் தான். மீடியமான சைஸ் வரும், 200-300 கிராம் வெயிட் வரும். ஆனால் தேன் மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டா சாகிற வரைக்கும் மறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ருசி உடையது. அதுமாதிரி பங்கனப்பள்ளியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ரகம். சென்னை மற்றும் ஆந்திராவில் ஃபேமஸாக இருந்த ஒரு பங்கனப்பள்ளி மாரகம் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே தென் மாவட்டங்கள்லேயும் பிரபலியம் ஆயிடுச்சு. அந்த மாம்பழமும் நம்ம சேல் பண்ணுறோம். அப்புறம் பாலூர் ஒன்று பலா, சுளைகள் பெருசாக இருக்கும், 3 வருஷத்துக்கு அப்புறம் காய்க்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி செடிகளில் வரக்கூடிய பலாப்பழங்களையும் சேல் பண்ணுறோம். வாழை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நேந்திரன் ஸ்பெஷல். நேந்திரன் ஒரு இயற்கையாக விளைவிச்ச ஒரு தோட்டத்துலேருந்து நம்ம வர வச்சுருக்கோம். நாகர்கோயிலேருந்து கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து உங்களுக்காக வர வச்சுருக்கோம். இயற்கையான பழங்களை மக்கள் சாப்பிட்றது மூலமாக அந்த செடிகளை வளர்க்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம் என்னென்னா, உண்மையான ருசியை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் செடிகளை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம வெளியே வாங்கக்கூடிய பழங்கள்லாம் ருசியாக இல்லை, இனிப்பு இல்லை, மனம் இல்லை. அப்போ நம்ம இப்போ வரக்கூடிய சந்ததிக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல, அந்த பழங்கள் வேண்டாங்கிறாங்க. ஆனால் நீங்கள் உண்மையிலே நல்ல பழங்களை, தரமான பழங்களை கொடுத்தா எல்லா குழந்தைங்களுமே சாப்பிடும். அதன் மூலம் செடிகள் வளர்கிறது, ஒரு பசுமை புரட்சி ஏற்படுங்கிறதுக்காக நமக்கு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க இருப்பு விவரம் தெரிஞ்சுட்டு வாங்குங்க. ஏன்னா இந்த பழங்களை பொறுத்த வரைக்கும் நேரில் தான் வாங்கிக்கணும். பழங்கள் வரத்தை பொறுத்து இருப்பு விவரம் இருக்குது. அதனால் தெரிஞ்சுட்டு நேரில் வாங்கிங்க. நன்றி, வணக்கம்.